ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நமக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நமக்கு இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம். இப்போ நம்ம ஆஸ் அ டெக்னிக்கல் அனாலிஸ்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் என்ன ட்ரெண்டிங் ஃப்ரேம்ல இருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து அது பியரிஷ் பேட்டர்னா இல்லை புல்லிஷ் பேட்டர்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு பேசிக் விஷயம் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல. ஆஸ் எ டெக்னிக்கல் அனாலிஸ்டா நான் சொல்றேன். அண்ட் இதுல கேண்டில் ஸ்டிக்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருக்கோம். இது வந்து பேட்டர்ன் அண்ட் இதுல கிரீன் வந்தா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது ஸ்டார்டிங் ப்ரைஸை விட எண்டிங் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸை விட எண்டிங் ப்ரைஸ் வந்து லோவா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு ரெட் கேண்டில். யூஸ்வலா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பெர் டேயோட ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது வந்து ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இது கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்படி கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம புல்லிஷ் அண்ட் ரெட்ல இருந்துச்சு அப்படின்னா பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுத்துக்கும் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ஹை லோ அந்த விக் வச்சு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அண்ட் இதுல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நமக்கு வந்து புல்லிஷ் பியரிஷ்னு இருக்கு. புல்லிஷ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் எப்பெல்லாம் அப் ஆகுதோ அப்போ வந்து நம்ம அதை புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். மார்க்கெட் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல பியரிஷ் புல்லிஷ்ங்கிறதுக்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை. அண்ட் சில பேர் வந்து அதை ரொம்ப மைன்யூட்டா பார்ப்பாங்க. ரொம்ப கரெக்டா இருக்கணும் அந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு. அப்படிலாம் பார்க்க வேண்டாம். நம்ம எல்லா பேட்டர்னையும் படிக்கிறதுக்கு அது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ ரொம்ப கம்மியான பேட்டர்ன்ஸ் அண்ட் ரொம்ப அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ற பேட்டர்ன்ஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த டெக்ஸ்ட் புக்லாம் சில பேர் படிச்சு அதை வந்து ரொம்ப டீப்பா போவாங்க. அது ஜஸ்ட் என்ன சொல்றது ஹோல் மாதிரி தான். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். ஆஹ் எது ரொம்ப அடிக்கடி நம்ம கேண்டல்ஸ்டிக்ல வருதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கேண்டல்ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கேண்டல்ஸ்டிக் அண்ட் மல்டிபிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னு இருக்கு. இதுல டூ டைப்ஸ் இருக்கு, சிங்கிள் அண்ட் மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேண்டல்ஸ்டிக்ல மொர்போசோ, டோஜி, ஸ்பின்னிங் டாப்ஸ், ஹேமர் அண்ட் ஹேங்கிங் இந்த 5 டைப்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய சிங்கிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். அண்ட் இதுவே நம்ம வந்து மல்டிபிள் கேண்டல்ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் என்கிளஃபிங், bearish engulfing, piercing, டார்க் cloud கவர், மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். இந்த மாதிரி இதுல 6 டைப்ஸ் இருக்கு. இது வந்து மல்டிபிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னோட ஒரு டைப்ஸ் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். அண்ட் இது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே நமக்கு வந்து ஜாப்பனீஸ் ஆரிஜின்ல இருந்து வந்தது. இது எல்லாமே நமக்கு வந்து அந்த பேர் நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஈஸியா புரியும் அது எங்க இருந்து வந்துச்சுன்னு. இது ஃபுல்லாமே ஜாப்பனீஸ்ல இருந்து வந்த ஒரு வார்த்தைகள் தான். அண்ட் இதுல நம்ம வந்து கார்டினல் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை ஸ்ட்ரென்த் அண்ட் செல் வீக்னஸ். எப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னன்னா ஆஹ் நம்ம வந்து பியரிஷை தான் சாரி புல்லிஷை தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். அண்ட் செல் வீக்னஸ்ங்கிறது வந்து பியரிஷ்ன்றோம். அதாவது ஆஹ் எப்போ அது வந்து நல்லா இருக்கோ லைக் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ வாங்கிட்டு அண்ட் வீக்னஸ் அந்த டைம்ல நம்ம வந்து செல் பண்ணிடுவோம். அண்ட் பி ஃபிளெக்சிபிள் வித் பேட்டர்ன்ஸ். எந்த பேட்டர்ன்ஸ்லனாலும் நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். லைக் இப்போ வந்து நமக்கு ஹேமர் வரணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுல வந்து ஹேமர் இருக்கு இங்க இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஹேமர்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். லைக் இங்க கொஞ்சம் விக் வந்திருக்கலாம், இல்ல ஹேமர் கொஞ்சம் இப்படி பெருசா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுல வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இல்ல எனக்கு இதே மாதிரி இவ்வளோ சைஸ்ல மேல கிரீன் கேண்டில் இருந்து கீழே விக் வரணும் அப்படின்னா நமக்கு அது அவ்வளோ எக்ஸாக்டா நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அண்ட் லுக் ப்ரியார் ட்ரெண்ட். இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருந்திருக்கு, லைக் எந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதுல வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் இது வந்து நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து
ட்ரெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். எதை விட அப்படின்னா பேட்டர்ன்ஸை விட ட்ரெண்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட்னா என்ன, இந்த பேட்டர்ன்ஸ் தான் சொல்றோம். லைக் அது மூவிங் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அண்ட் இதுல வந்து பேரிஷ் புல்லிஷ்னு சொல்றோம் இல்லையா, பேரிஷ் வந்து பை, புல்லிஷ் வந்து சரி. அண்ட் இதுல சைட்வே ட்ரெண்ட்ஸும் இருக்கு. சைட்வே ட்ரெண்ட்ஸுங்கிறது இந்த, அதாவது கீழேயும் போயிருக்காது மேலேயும் போயிருக்காது, ஒரு 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 நியூட்ரல் லைன்லயே போயிட்டு இருக்கத நம்ம வந்து சைட்வே ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிரீன்ல காமிக்கிறது அப் ட்ரெண்ட், ரெட்ல காமிக்கிறது நமக்கு டவுன் ட்ரெண்ட். இதுதான் நமக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட டைப்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல இப்போ வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு மேக் ஓவர் மாதிரி பார்த்துருக்கோம். இதோட இன்னும் டீப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். டாடா பாய்.